பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் வி.கே. சசிகலாவிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய சிறைத்துறை டிஐஜி ரூபா மாற்றப்பட்டுள்ளார். புகாருக்கு ஆளான ஏடிஜிபி சத்யநாராயண ராவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் தண்டனை பெற்று பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வி.கே. சசிகலாவுக்கும் மற்றும் சில கைதிகளுக்கும் பல்வேறு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டன என்பதே டிஐஜி ரூபாவின் குற்றச்சாட்டு. கடந்த வாரம் காவல்துறை தலைமையகத்திற்கு கடிதம் எழுதிய ரூபா, சிறையில் உள்ள சசிகலாவுக்கு தனி சமையலறை வசதி செய்து கொடுக்கப்பட்டது என்றும் சமையலுக்கு சக கைதிகள் சிலர் நியமிக்கப்பட்டதாகவும் புகார் கூறியிருந்தார். அத்துடன் பார்வையாளர்களுக்கு அடிக்கடி அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் அவர்களை சந்திக்க தனி இடத்தில் நாற்காலிகள் போடப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். இந்த வசதிகளை செய்து கொடுக்க சசிகலாவிடமிருந்து சிறைத்துறை அதிகாரிகள் 1 கோடி ரூபாயும் ஏடிஜிபி சத்யநாராயண ராவ் 1 கோடி ரூபாயும் லஞ்சம் பெற்றதாக பரபரப்பு குற்றச்சாட்டை ரூபா கூறினார். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த ரூபா, சிறையில் வி.கே. சசிகலாவுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் குறித்து தாம் கேமராவில் பதிவு செய்திருந்ததாகவும் அந்த ஆதாரம் அழிக்கப்பட்டுள்ளது என்றும் புகார் தெரிவித்திருந்தார். செய்தியாளர்களை ரூபா சந்தித்ததற்கு விளக்கம் கேட்டு மாநில நிர்வாகம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதனைத் தொடர்ந்து 2 கோடி ரூபாய் லஞ்ச புகார் குறித்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வினய்குமார் தலைமையில் விசாரணை குழுவை அமைத்து சித்தராமையா உத்தரவிட்டார். 1 வார காலத்தில் இந்த குழு தனது அறிக்கையை அளிக்க உள்ளது. இந்த சூழலில் ரூபாவை போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை டிஐஜியாக பணியிட மாற்றம் செய்து கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு தமக்கு ஆச்சரியத்தை அளிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி கூறியுள்ளார். சட்டத்திற்கு புறம்பான செயல்களை இந்த அரசு பாதுகாக்க முயலுகிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குற்றம் சாட்டிய ரூபா மட்டுமல்லாது குற்றச்சாட்டுக்கு ஆளான ஏடிஜிபி சத்யநாராயண ராவ் மற்றும் சில அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.